நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி, ஜூலை மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 9:37 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:11 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று இரவு 11:11 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:11 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசினியர்கள். இன்று தாயின் அன்பு வாசியும் பலமாக இருக்க கொடுங்க. இன்று முக்கிய செயல் நிறைவேற கண்டிப்பாக உழைப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயண திட்டத்தில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சற்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில பணிகள் தாமதமாக இருக்க கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வடையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இன்று நடக்கும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி கொடுக்க முடியுங்க. பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். புரியாத புதிர் போல் இருந்தாலும் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும். காதலுக்காக நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்காக முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் ஏனதானவங்க இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும்லாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமாக இன்று இதிலும் இருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்துக்கு உதவியாக காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பரணி. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும்லாக இருக்கக்கூடும். எல்லாம் ஓரளவு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வீணான விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. என்று கேட்டறித்தில் பணவரவு கிடைக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். இந்த நாளை நீங்க சந்தோஷமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். திடகார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். மனசுக்குள் நம்பிக்கையும் பெருமிதமும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடுங்க. புதிய பரிமாணம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலைமை பணம் வசூலாகும். போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். என்று பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். விடாபுடியாக இருந்த விஷயங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள்.
எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. வேலை நிமித்தமாக இன்று நீங்க பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும். இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடுங்க. மனதளவில் உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சி கொடுமால் என்றே சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதில் கவனம் செலுத்துங்கள். தன்னால் காதல் கை கொடுங்க. என்று மாணவ கண்மணிகள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பக்குவமாக எதிலும் செயல்படுவது மிக நல்லது. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு இந்த நாள் சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. நேர்மையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. சிறப்பாக செயல்படுவீர்கள். தெளிவான முடிவெடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் இன்று நல்ல விதத்தில் பழகுவீர்கள். ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். மகிழ்ச்சிக்குரிய தகவல் வரக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இன்று வியக்கும் வகையில் வாழ்க்கை இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபடுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். என்று ஓரளவு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எப்பொழுதும் சொல்வது போல செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடுங்க. ஆன்மீக உரையாடுகளில் கலந்து கொள்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். நிலவிய பணம் கண்டிப்பாக வசூலாகும். வீணான விவகாரங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். சாதகமான தேர்வு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்பட கொடுங்க. நல்ல எண்ணத்தில் கண்டிப்பாக காணப்படுவீர்கள். மருத்துவம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் உடற்பயிற்சி, விளையாட்டுத்துறை போன்றவற்றில் ஈடுபட்டு உடலை கொஞ்சம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி கொஞ்சம் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்னும் சிலர் உங்களை தவறாக நினைக்கக்கூடிய சூழல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் கூடுமானவரை உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. பதட்டங்கள் இல்லாமல் செயல்படுவது மிக நல்லது. பெண்கள் பக்குவமாக இருந்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு புத்துணர்ச்சி ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லை, படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம்.
நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நீங்க உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றும். இன்று ஓரளவு நட்பு பகையாக கொடுங்க பார்த்து எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். திருவாதிரை. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்கள் இருந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும்னாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். புனர்பூசம். நட்பு ஒன்று பகையாக கூடும். பார்த்து எதையும் பேசுவது ரொம்ப நல்லது. எதையும் திட்டமிட்டு செய்தால் வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று நீங்க இடம் கொடுக்க வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். ஆராய்ந்து எடுக்கும் முயற்சியில கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். என்று உழவு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று வெற்றி பெறுவதற்கான சூழல் எல்லாம் பிரகாசமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கும். எதையும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்குள் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. இன்று தைரியமாக இன்று எதிலும் வெற்றி பெறுவீர்கள். போராட்ட குணத்தை கண்டிப்பாக விட்டு விடுவீர்கள். பிடிவாதத்தையும் இன்று நீங்க விட்டு விடுவீர்கள். தொழில் வியாபாரம் மந்த கதையில் இயங்க கொடுங்க. அளவான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகம் பயன் தராத பொருட்களை வாங்க வேண்டாம். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபாரம் தளத்திற்காக புதிய இடம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டும். பணி நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். என்று உறவு திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெண்கள் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்தே செல்வீர்கள். பெண்கள் இன்று துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். பின்னொரு நாள்ல எல்லாம் சரியாக கூடும். அது வரைக்கும் நேரம் ஒதுக்குங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக உயர்ந்து காட்டுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் கண்டிப்பாக பொறாமைப்படக்கூடும். மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல எண்ணங்கள் ஒரு பக்கம் வெளிப்பட கொடுங்க. என்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்த காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. பூசம். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் இருந்து கொள்ளுங்கள். முக்கியமாக பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது மிக சிறப்பு. இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். தயவு செய்து பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். சுலபமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எதிலும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகள் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பதட்டமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. நிதானமும் குறிக்கோளும் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய லட்சியங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். நல்ல நண்பர்களை இன்று நீங்க சேர்த்துக் கொள்வீர்கள். உங்களை நம்பி மற்றவர்கள் கண்டிப்பாக பெருமைப்பட கொடுங்க. ஆராய்ந்து எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் செழித்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்றும்
முக்கிய முடிவுகளை ரொம்ப அற்புதமாக எடுப்பீர்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். வருமானம் வரக்கூடிய வேலையில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். அவரை நீங்க விட்டுவிடுங்கள். உண்மை நேர்மைக்கு நீங்க தகுந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் உருவாகின்ற குறைகளை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். அதிகமாக பணிபுரிய வேண்டிய சூழல் இருக்கும். பண செலவில் நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். நேரத்துக்கு உணவு உண்பதினால் உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறையெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உறவினர்கள் வருகின்ற இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினருடன் பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம். என்று புதிய வேலைக்கான முயற்சிகள் சாதகமான போக்கை ஏற்படுத்துங்க. பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். பக்குவமாகவும் பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதல நீங்க இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்ளக்கூடும். மாணவர்கள் இன்று எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். நட்பை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லைங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்பாக இருந்து காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். என்று நீங்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். பூரம் கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. எதிலும் சுமூகமான சூழல் உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம் காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். துல்லியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷ சிந்தனைகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். பெருமை மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான அனுகூல காரணி பலம் பெறக்கூடும். உபரி பண வருமானத்தில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டமிடுவீர்கள். குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்பட கொடுங்க. உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். அதனால் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் உண்டாகுங்க. பிள்ளைகளின் அறிவுத்திறன் கை கொடுக்கும். அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. முயற்சிகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியும் ஆலோசனையும் கொடுப்பார்கள். எது எப்படியோ சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடைபெற கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்ப முடியாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடுங்க. காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை நீங்க விட்டுக் கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று கவன சிதறல்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்யாதீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். தெளிவான சிந்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று வீண் விவாதங்கள்ல மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அஸ்தம். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. யதார்த்தமான சூழல் ஏற்படக்கூடுங்க. என்று மனதிற்கு பிடித்தமானதற்கு சென்று வருவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முறையாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். சித்திரை. இந்த அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விவரமாக இன்று நீங்க பணிகள் ஈடுபடுவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். துலாம் ராசினியர்கள் இன்று அனைவரும் உங்களை பாராட்டும்படி நடத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல்கள் கூட விலகி செல்லக்கூடுங்க. என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்பாக வாழ்க்கை நடத்துவீர்கள். அற்புதமாக பணிகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் உள்ள சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுக்க. என்று குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். என்று நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடும். ஓரளவு இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இன்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட உங்களுக்கென்று தனி பெயர் உருவாக கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள் உங்கள் செயல்களில் மட்டும் நீங்க கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. வேலைக்கு ஏற்றவாறு அதற்கு ஏற்றாற்போல் முடிவில் இருக்க வேண்டும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்க வேண்டாம். புத்தி கூர்மையினால் எதையும் சுலபமாக்கிக் கொள்ளுங்கள், அது போதும். பெண்கள் இன்று வீண் கவலைகள் ஏற்படக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று காதல் கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். சில முடிவுகள் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல் நமக்கு சரி வருமா சரி வராதா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் பெரிய விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. ஜெயிக்கக்கூடிய அம்சத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டு காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விட கொடுங்க. என்று பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். முடிவுகளை கூட ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் நீங்க மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பக்குவமாக எதிர்கொள்ளுங்கள். அது போதுங்க. சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடுங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது.
கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் என்று ஓரளவு மன மகிழ்ச்சி கூடும் நான் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் என்று எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பக்குவமாக எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் ஓரளவு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் தயவு செய்து நீங்க பிடிவாதத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சில காரியங்களை நீங்க செய்யும் பொழுது முன்கூட்டியே திட்டமிடுதல் வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். குடும்பத்தால் சொல்கின்ற விஷயங்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று எதையும் தைரியமாக செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சாந்த குணத்துடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எண்ணங்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பதினால் நல்ல பெயர் கண்டிப்பாக உருவாக்க கொடுங்க என்று உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும் என்றே சொல்ல முடியும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். விருச்சிகம் ராசினியர்களுக்கு சந்தேக பார்வை மட்டும் தயவு செய்து வேண்டாம். உங்களிடம் பலரும் நல்ல எண்ணத்துடன் தான் பழகுவார்கள். அதனை கொண்டு எதையும் செய்யுங்கள். முக்கியமாக பெரிய பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். உங்கள் மனதிற்கு என்ன படுகின்றதோ அதனை மட்டும் செய்யுங்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி இலக்கு திட்டமிட்டபடி நிறைவேறும். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் காசு பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கென்று மன சங்கடம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கவனக்குறைவாக எதிலும் செயல்பட வேண்டாம். காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். பார்த்து பக்குவமாக நீங்கள் தான் இருக்க வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவனுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க செய்யும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அனுஷம் என்று உங்க வாழ்க்கையில் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்துடன் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள் என்று ஓரளவு சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அனுஷம் என்ற மனம் பதட்டமாக இருக்கக்கூடும். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் கண்டிப்பாக வேண்டாம். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. இந்த நாள் நீங்க சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். பதட்டப்படாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும் என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று ஓரளவு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நயமாக பேசி காரியங்களில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். சந்தோஷ எண்ணங்களை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உற்சாக மனதுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெற கொடுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சி இலக்கு திட்டமிட்டபடி நிறைவேறும். கூடுதலாக பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் கொஞ்சம் வரக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் ஏற்பட கொடுங்க. மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். விருப்பங்கள் இல்லாமல் எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். விருப்பத்துடன் எதிலும் செயல்பட்டால் வெற்றியும் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வீண் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமும் நிதானமும் இருந்தால் வெற்றி வாகை சூட முடியுங்க. பெண்கள் இன்று
திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்கள் என்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல கண்டிப்பாக நெருக்கடி இருக்குங்க. காதலை புரியாத புதிர் போல் இருக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில் கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் இன்று அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்கக்கூடும். சிரமலை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். யாரையும் இன்று நீங்கள் எந்த வகையிலும் தயவு செய்து பாதியம் செய்ய வேண்டாம். நீங்கள் சொல்வதுதான் சரி என்று மற்றவிடம் வாதிட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். போராடம் நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஆனால் ஏனோ தானமாக நீங்க இருக்க வேண்டாம். நடைபெறும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். எதிர்த்து போராட்டங்கள் உங்களுக்கான முடிவு வெற்றியாகத்தான் அமைந்துவிடக் கொடுங்க. உடல் பிணியை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். முதுகு பிடிப்பு, வாய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும். உத்திராடம் என்று உணவு கட்டுப்பாடு வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவையும் காரமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சாந்தமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்கள். சிலர் வேண்டும் என்று உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்க கொடுங்க. அதனை நீங்கள் தான் சரிப்படுத்த வேண்டும். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மிக சிறப்பு. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பக்குவமாக இதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று உனக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுகமுக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். சந்தோஷமான சிந்தனையை உருவாக்கிக் கொள்வீர்கள். முக்கியமாக மகரம் ராசிகள் செய்ய வேண்டியதெல்லாம் அறிமுகம் இல்லாதவரிடம் பொது விஷயம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மாறுபட்ட தன்மை குறித்து முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட போகுங்க. முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு ஏற்பட கொடுங்க. சிறமுறை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வீண் மனக்கவலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. எதிர்பாராத அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். எதையும் திட்டமிட்டு செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நிலுவில் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. நிதானமாக இன்று பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். சொத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் என்று கூடுமானவரை சிரமங்களை தவிர்த்து விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். காதலில் நெருக்கடியில் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம் என்று மாணவர்கள் கல்வியில் நாட்டம் மிகுந்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். என்று மனசுக்கு பிடித்தமானதற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. என்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். திருவோணம் என்று பிறர் விஷயங்களை நீங்க
தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். நிம்மதியான வாழ்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று சுலபமாக பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். திருவோணம் மனதிற்குள் இனிய சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்பாக எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெற முடியும். சோதனைகள் எல்லாம் நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும் என்று உங்களுக்கு சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவ்விட்டம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணிகள் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும் என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து செய்தால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. தயவு செய்து பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள், இன்று நீங்க பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பலரும் உங்களை பார்த்து கண்டிப்பாக வியக்கக்கூடும். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சு வழக்கு வேண்டாம். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்க கொடுங்க. பணிகளை கூட திறமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பண வரவை நீங்க உரிய சேமிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. உறவுகளுடன் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சக நண்பர்கள் உங்களை அனுசரித்தும் செல்வார்கள். பெண்கள் என்று கவன சிதறல்கள் இல்லாமல் இருக்க வேண்டுங்க. எதையும் தனித்து செய்ய வேண்டும் என்று பார்ப்பீர்கள். எதையும் கூடுமானவரை முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் என்று அவசரப்பட்டு எதிலும் ஈடுபட வேண்டாம். பக்குவமாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று காதலில் பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது காதலுக்கு கை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுக்குங்க. என்று ஓரளவு சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையில் இணக்கமான போக்கு ஏற்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கவன சிதறல்கள் மட்டும் இல்லாமல் இருப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். சதயம் இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் பார்த்து மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சாதிக்க வேண்டும் எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். போராட்டாத்தி இன்று சுகபோக்க வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. எதிலும் சிரமம் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பொறுப்பாக இருந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். பதட்டமாக கொஞ்சம் சூழல் இருக்கும். அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். ஓரளவு உங்களுக்கு சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். அதனை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சந்தோஷ எண்ணங்களால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. செல்வாக்கு கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். சிந்தனை வளமும் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்கக்கூடும். அடுத்தொரு மீதான நம்பிக்கை குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சராசரி பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. ஆதாய பணவரவாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற பிரச்சனையிலிருந்தும் தன்னை காத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்ட முடியுங்க. மற்றவரின் பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகளையும் செய்து வருவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு பிரச்சனைகளை மட்டும் சிக்கிக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விருப்பம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் இருக்குங்க. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். ஓரளவு எல்லாம் திருப்பு முடியாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். காதல்ல இப்போதைக்கு நீங்க பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. பதட்டம் இல்லாமல் இருப்பது கண்டிப்பாக நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்ப முடியாக இருக்கக்கூடும். கவன சிதறல் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அறிமுகம் இல்லாதவருடன் பேச்சுக்கள் வேண்டாம். வீணான விஷயங்களை பேசி நேரத்தை செலவிட வேண்டாம். பக்குவமாக எதையும் செயல்படுத்துங்கள். இந்த உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்களை சரிக்கட்டித்து விட வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. வண்டி வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்கும். கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ரேவதி. வீண் மன கவலைகள் இருக்கக்கூடும். காரியங்களும் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். பிள்ளைகளை அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. முக்கியமாக அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள், அது போதும். என்று உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.